Hello everyone, welcome to Amma Ponnu Vocabulary Feed. இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இது மேக்ஸிமம் ஃபாலோவர்ஸ் அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயர் பண்ணுவாங்க இல்லையா கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக, அவங்க ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ. இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, யாருக்கு எந்த கோர்ஸ் சூட்டபிளாக இருக்கும், இந்த கோர்ஸை பண்ணுறதுனால என்ன சேஞ்சஸ் நமக்குள்ளே நடக்கும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மினிட்ஸ்க்காக கண்டிப்பாக நீங்கள் என்ன தேங்க் பண்ணுவீங்க, ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எல்லாத்துக்கும் முன்னாடி என்னுடைய இங்கிலீஷ் ஜேர்னி, நான் யாரு அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணா ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்டோரி இன்ஸ்பயர் ஆகலாம் அப்படின்ற நம்பிக்கையில் I'm going to share my own English journey from struggle to strength. Basically I come from English medium background. இருந்தாலும் கூட ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஸ்கூல் இல்லைன்னு சொல்லலாம், where English was not given that importance. அதுக்கப்புறம் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இங்கிலீஷ் எங்கே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒரு நிறைய ஹியூமிலியேஷன்ஸ்க்கு அப்புறம் இங்கிலீஷோடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டே ஆக வேணும் அப்படின்ற சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் இப்போது இவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது. அப்போது நான் படிக்கும்பொழுது அவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லை, என்னுடைய கிளாஸ் டீச்சர் மட்டும்தான். அவங்க கொடுத்த சில சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் இது கூட சேர்ந்து என்னுடைய அந்த ஓன் டிட்டர்மினேஷனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நான் கற்றுக்கிட்ட இங்கிலீஷ் இப்போது இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இருக்கேன். ஸோ இந்த கோர்ஸில் பேசிக்கலாக என்னுடைய ப்ராக்டிஸை நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு இதை ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்னில் நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அப், I made a promise to myself that one day I will speak English so well that the same people who laughed at me will listen to me. கண்டிப்பாக என்ன லிசன் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அந்த ப்ராக்டிஸஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் காலேஜ் போகும்பொழுது சேம் இதே மாதிரியான விஷயங்கள், அகெயின் ஹியூமிலியேஷன்ஸ். அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸை விடாமல் கண்டினியூ பண்ணி காலேஜ் முடிக்கும்பொழுது இங்கிலீஷ் கிளப் பிரசிடெண்ட்டாக வெளியில் வரும்பொழுது அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். தென் ஐ பெர்ஃபார்ம்டு வெல் இன் இன்டர்வியூஸ் அண்ட் தட் கேவ் மீ ஈவன் மோர் கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் வி ஸ்டார்டட் அ சிபிஎஸ்இ ஸ்கூல். அங்கே தான் வந்து டீச்சிங் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ண தருணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே புக்ஸ்லேருந்து மட்டும் கிடையாது, நம்ம ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். லேட்டர் ஐ என்டர்ட் த வேர்ல்ட் ஆஃப் சோஷியல் மீடியா, ஷேரிங் வாட் ஐ ஹேட் லேர்ன்ட். பேசிக்கலாக என்ன ஆனது அப்படின்னா, நான் சொல்கிற சின்ன விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்றது எனக்கு ஒரு ஸ்டேஜில் நான் ரொம்ப அப்சஸ்டாக அந்த விஷயத்த செய்ய ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அது கிளாஸஸாக மாறி கிளாஸஸ் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக என்னால் உணர முடியும். ஏன்னா நானும் அதே விஷயத்த என்னுடைய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான டியூட்டர் கிட்ட சேம் பேட்டர்ன் இல்லையா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க கிட்ட போய் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதுன்றது வந்து கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாது. பை பர்த்லேருந்தே அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ்ன்றது அவங்களுடைய இதில் இருக்கும். ஸோ இதை நம்ம எங்கேருந்து கற்றுக்கணுன்றது தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட யாராவது இப்போ என்கிட்ட யாராவது தமிழ் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டால் எனக்கு அதை எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது டெஃபினட்டாக தெரியாது. பட் இதே இங்கிலீஷ் அப்படின்னும் பொழுது நான் தமிழை விட இங்கிலீஷில் ரொம்ப நல்லா பண்ணுவேன்ற மீனிங் கிடையாது. தமிழை நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கல, அது என்னோட மதர் டங். பட் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. நான் சில ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ப்ராக்ரெஸை நான் பார்த்த லாங்குவேஜ் அது. ஸோ கம்பேரிட்டிவ்லி அந்த மதர் டங்கை கற்றுக் கொடுக்குறத விட நம்ம எந்த விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டோமோ அதை அதே பேட்டர்ன், அதே ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்னில் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணதும் இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அந்த வேர்ட்ஸ், அவங்களுடைய அந்த ஹாப்பினஸ் அதெல்லாம் ஷேர் பண்ண இதை இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தில் இன்னைக்கு
வேர்ல்டு வைடாக ரொம்ப செலக்டிவான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய தேவைக்கேற்ப நம்ம இந்த கோர்சஸ் கொடுத்துட்ருக்கோம். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரிஸ் நிறைய வரும். வர எல்லாருக்கும் நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரியான வகையில் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் கூட இந்த ஒரு வீடியோ டெஃபினட்டாக அவங்களுக்கான எல்லா கேள்விக்குமான பதிலாக இருக்கும் அப்படின்றதால இந்த வீடியோவில் நான் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, யாருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும், இதில் ஜாயின் பண்ணால் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு 100% சொல்ல போகிறேன். கோர்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், இங்கிலீஷ் எப்போவுமே நம்ம கற்றுக்கும் பொழுது தவறுகள் செய்யத்தான் செய்வோம். பிகாஸ் நவ் ஐ பிலீவ் எவ்ரி சிங்கிள் மிஸ்டேக் யூ மேக் இன் இங்கிலீஷ் இஸ் அ ப்ரூஃப் தட் யூ ஆர் ட்ரைங். நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்றதுடைய ப்ரூஃப் தான் நீங்கள் இங்கிலீஷில் செய்கிற மிஸ்டேக்ஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிளுமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் லெவல் 1 கிளாஸ். இந்த கோர்ஸ் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா, பேசிக்கலி எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அல்லது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், பட் இங்கிலீஷை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோவா இல்லாத ஆள் அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக அந்த லெவல் 1 சூஸ் பண்ணலாம். இந்த லெவல் 1ல் உங்கள் டங்க்கான ப்ராக்டிஸ் இருக்கும். நீங்கள் எந்த லெவல்ஸ் எடுத்தாலும் சரி, அட்வான்ஸ்டு லெவல் போனாலும் சரி, உங்கள் டங்குக்கான ப்ராக்டிஸை கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பிகாஸ் இங்கிலீஷோடைய இன்டர்நேஷன் அப்படின்றது நம்ம மதர் டங்கோடைய இன்டர்நேஷனை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் பேசிக்கலி ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் பொழுது அதனுடைய இன்டர்நேஷனை அடாப்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அதுக்காக இந்த டங் ப்ராக்டிஸ் நம்ம ரெகுலராக கொடுக்குறோம். தென் இருக்கிற டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக நம்ம பிரெயின் நம்ம மதர் டங்கில் தான் திங்க் பண்ணும். எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது தான் எனக்கு அந்த ஃப்ளூவன்சியில் பிரேக் வர்றது, என்னால் சரியாக வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போகிறது. ஸோ இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயினை நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளூவன்சியை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் ஷேடோவிங் டெக்னிக்னு நம்ம கிடையாது, இந்த வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னாலும் இங்கிலீஷ் பேசணும்னா அந்த ஷேடோவிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராக்டிசஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷனில் டே பை டே செய்கிறதுக்காக அவைலபிளாக இருக்கும். தென் கிராமர் பார்ட். கிராமர் அப்படின்றது ரொம்ப மினிமமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம படிக்கணும். ஸோ அப்படி நம்ம கற்றுக்கிட்ட கிராமரை ரியல் டைமில் அப்ளை பண்ணுறதும் ரொம்ப அவசியம். பிகாஸ் கிராமர் கிளாஸ்ன்னும் பொழுது யூடியூப்பில் நியூமரஸான வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ எது தேவையோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு அதை ரியல் டைமில் அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸும் நம்ம கொடுக்கணும். அப்படின்றதால சில அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸோட உங்களுக்கு ஒவ்வொரு நாள் டே கிளாஸஸுமே அப்ளிகேஷனில் இருக்கும். இப்போ பேசிக்கலாக நீங்கள் ஒரு செல்ஃப் டிட்டர்மைண்டான பர்சன், செல்ஃப் மோட்டிவேட்டடான பர்சன், உங்களுக்கு ஒரு நாளைக்கு வேலைகள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்குது, எனக்கு ஒரு தனியாக டைமில் நான் ஸ்பெசிஃபிக்காக செய்யணும்னு நினச்சா இந்த ரெக்கார்டட் செஷன் சூஸ் பண்ணி உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். மோரோவர் இது ஒரு 1 year வேலிடிட்டி இருக்க கோர்ஸ் அப்படின்றதால ஒருவேளை சில அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸால் கண்டினியூ பண்ண முடியாமல் போனால் கூட நீங்கள் எப்போ இதை அகெயின் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே இருக்குது, ரொம்ப கம்மியான ஃபீஸில். இப்போ இந்த ரெக்கார்டட் செஷன்ஸை சூஸ் பண்ணுறவங்க பண்ணலாம், கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். 45 daysல சேஞ்சஸ் தெரியாமல் போகவே போகாது. பேசிக்கலாக நான் ஒரு செல்ஃப் டிட்டர்மைண்டான பர்சன் இல்லை, எனக்கு யாராவது ஒருத்தர் இருந்து மோட்டிவேட் பண்ணணும், என்கிட்ட இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸை யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேம் லெவல் 1 கிளாஸ் வித் டியூட்டர் சப்போர்ட்டுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 15 minutes ஏன் கூட நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. அது குரூப் கிளாஸாக தான் இருக்கும். அந்த செஷனில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் லாங்குவேஜில் எப்படி ப்ராக்ரெஸ் ஆகிறீங்க, வேறு என்னெல்லாம் நீங்கள் செய்யணும், கஸ்டமைசபிள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பேசிக் லெவலில் இருந்தீங்கன்னா பேசிக், இன்டர்மீடியட்னா இன்டர்மீடியட், இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டால் சேம் லெவல் 1ல் டியூட்டர் சப்போர்ட் கூட இந்த பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெவல் 1 கிளாஸ் முடிச்சிட்டிங்க, இந்த லெவல் 1ல் நம்ம பேசிக்காக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பேசிக்கான விஷயங்களையும் ப்ரொனன்சியேஷன், இன்டர்நேஷன், பிரெயின் ப்ராக்டிஸ், கிராமர் கிளாஸ், vocabularies, phrases, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் லெவலில் உங்களுக்கு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த செகண்ட் லெவலில் டே 1ல இருந்து உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய பேட்சில் இருக்கக்கூடிய பார்ட்னர் கூட நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் ஆகி
சின்ன சின்ன டிப்ஸ், ஹேக்ஸ், இங்கிலீஷ் ஹேக்ஸ் அல்லது டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் செகண்ட் லெவல் போகும்பொழுது அந்த ப்ராக்டிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு நடுவில் குரூப் டிஸ்கஷன்ஸ், காலிங் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் 5GD கோர்ஸ், அதாவது குரூப் டிஸ்கஷன் 5 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறது யாருக்காக அப்படின்னா, நான் மேனேஜபிளாக இங்கிலீஷ் பேசிடுவேன், யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட முடியும். பட் என்கிட்ட ஒரு ப்ரொலாங்டு கான்வர்சேஷன் வைக்கும் பொழுதோ இல்லை ஏதாவது ப்ரெசென்ட் பண்ண சொல்லும் பொழுதோ, அந்த ப்ரெசன்டேஷன் ஆர்டிகுலேஷன் வரும்பொழுது எனக்கு இங்கிலீஷில் சிரமம் இருக்குது, கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, பேசி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றவங்களுக்கு இந்த 5GD கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா இந்த 5 மெம்பர்ஸ் உங்களை நம்ம மாதிரியே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூட தான் கனெக்ட் ஆவீங்க. ஸோ டே 1லேருந்து உங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன, உங்கள் கோ-லேர்னருடைய ப்ராக்ரஸ் என்னன்றதை நீங்கள் டே பை டே மானிட்டர் பண்ணி, கூடவே நானும் என்னுடைய சப்போர்ட்டை குரூப் டிஸ்கஷன் மூலியமாக கொடுத்துட்டு இருப்போம். இதனுடைய பேக்எண்ட்லையும் நீங்கள் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை செஞ்சுட்டே இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சைமல்டேனியஸ் பேட்டர்னில் நடக்கணும். ஆக்டிவிட்டி செய்யணும், குரூப் டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் நடக்கும், லேர்னிங் டே பை டே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 5GDன்றது மேனேஜபிளாக இங்கிலீஷ் பேசக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும்னு நம்பினதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கோர்ஸ். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் 1-on-1 செஷன். இது பேசிக்கலாக யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இங்கிலீஷில் பேசிக் எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு என்ன தேவையோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இப்படி தான் கொண்டு போகணும்னு ஒன்று இருக்குது. இல்லை எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கோர்ஸ் சூட்டபிளாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவ்வளோ டைம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு 15 minutes 30 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் இந்த 1-on செஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்க முன்னாடி பேசுறதுக்கு கூச்சமாக இருக்குது, அதனால் நான் தனியாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களும் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். குரூப் கிளாஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் கிளாஸ் அப்படின்றது மற்றவங்களோட சேர்ந்து நம்ம பேசும் பொழுது நம்ம நல்லா பேசுகிறோம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொடுக்கும். இந்த இண்டிவிஜுவல் செஷன் உங்கள்கிட்ட இருக்கிற இண்டிவிஜுவலான பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாம் போக நம்மக்கிட்ட கிட்ஸ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பேசிக்கலி கிட்ஸ் கோர்ஸ் அப்படின்றது டெஃபினட்டாக ரெக்கார்டட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா சூட்டபிளாக இருக்காது. அதனால் கூடவே ஒரு டியூட்டருடைய சப்போர்ட், ரெக்கார்டட் செஷன்ஸ் அப்படின்றது இதே மாதிரியான ஆக்டிவிட்டீஸை அந்தந்த குழந்தைகளுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும். ஏன்னா கிட்ஸுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றது நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்கிற விஷயம் கிடையாது. ஸோ ஒரு கண்டினியூஸான ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்கணும். கூடவே ஒரு டியூட்டருடைய சப்போர்ட், அந்த டியூட்டர் அவங்க அப்ளிகேஷனில் லேர்ன் பண்ணுற விஷயங்களை அவங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னும் பொழுது 100% எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸை மட்டும் என்கொயரி பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகும் எனக்கு என்னுடைய லெவலை நான் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பர்ட்டுடைய சஜஷன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர் ஒரு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ குயிக்காக என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. I'll meet you in the next video.